ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் வளமை போல இந்த நாள் என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறேனோ அதைத்தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கோ. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் இன்னும் நிறைய பேருக்கு என்னுடைய வீடியோவை கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் நேரம் 9 மணி ஆகிட்டது. லேட்டாக தான் இன்றைக்கு கிச்சனுக்கே வந்தது. ஏனென்று பார்த்தீங்களென்றால் பிள்ளைகள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டுனும் இங்கே சின்ன ஆக்கள் தான் என்னோட நிற்கணும். அப்போ அதால் அவையோட கொஞ்சத்துக்கு அவையோட வேலைகளும் பார்த்து அவையோட இருந்து விளையாடி எல்லாம் செய்து போட்டு முதல்ல வந்து பார்த்தீங்களென்றால் தம்பியாக்கள் எனக்கு சுவிஸிலேருந்து வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ் பால் வாங்கிட்டு வந்தவங்கள். இப்போ அதைத்தான் நான் காய்ச்சி கொள்ள போகிறேன். நிறைய பால் கொண்டு வந்தவங்க. அப்போ அதை நாங்கள் காய்ச்சி வேறு தேவைகளுக்கெல்லாம் எடுத்துட்டோம். அப்போ அதால் இப்போ நான் இருக்கிறது ஒரு 3 போத்தல் அளவு பால் நான் மிச்சம் வச்சுருந்தேன். இப்போ அந்த பாலைத்தான் நான் காய்ச்சி எடுக்க போகிறேன். எப்பையும் பார்த்தீங்களென்றால் இப்படி ஃப்ரெஷ் பால்கள் வாங்கி நாங்கள் தயிர் போட்டாலும் சரி, அல்லது சர்பத் கரைச்சாலும் சரி, அல்லது நாங்கள் ஒரு புடிங் செய்கிறோமோ அல்லது என்ன சாப்பாடு ஒரு மில்க் டோபியோ செய்தாலும் எங்களுக்கு அப்படியே அந்த ஊர் ஞாபகத்தை திருப்பி கொண்டு வரும். ஏனென்று பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாம் எங்களுக்கு அந்த போத்தல்லி அடைச்ச பால் பெட்டி பால் என்று நாங்கள் அறிஞ்சதே இல்லை. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கே வெளிநாடுகளில் கிடைக்கிறது இந்த போத்தல்லி அடைச்சி வாரது இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பால்கள் தான். ஆனாலும் தம்பி எனக்கு என்ன செய்வானண்டா, சுவிஸில் இருந்து வீட்டுக்கு வாராண்டா கட்டாயம் பால் எனக்கு எடுத்துக்கொண்டு வருவான். அவனு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பண்ணை இருக்குது, மாடுகள் நிறைய அங்கே இருக்குது. அங்கே தான் எனக்கு பால் எடுத்து கொண்டு வருவான். அது அந்த போத்தல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிஸில் இருக்கிறாக்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க. அது வந்து தண்ணி போத்தலன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏனெண்டா சில பேர் சொல்லுவீங்க நீங்கள் பாலை வந்து ரெடிமேட்டாகவே வேண்டி இருக்கிறீங்க, வேண்டி போட்டு நீங்கள் இது ஃப்ரெஷ் பாலன்ட்டு போய் சொல்கிறீங்களன்ட்டும் சொல்லுவினும். அப்போ அதுக்காகத்தான் நான் சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பாலை ஃப்ரீசரில் வச்சு நல்லா கூல் பண்ணிவிட்டு சர்பத் கரைக்கலான்ட்டு கசகசாவை ஊற விட்டு வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு மண் சட்டி ஒன்று தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த மண் சட்டிக்குள்ளே நான் இன்றைக்கு தயிர் போட போகிறேன். எனக்கு தயிர் வீட்டில் போடுறேன்டால் அவ்வளவு பிடிக்கும். அப்போ இந்த பாலையும் நான் தயிர் போடலாமென்று தான் இப்போ இந்த பாலை நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். பாலை வந்து நாங்கள் நல்ல வடிவாக காய்ச்சி எடுக்கணும். இப்போ பொங்கின உடனே நாங்கள் இறக்கிட்டோம்னா அந்த தயிர் வந்து எங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டாகவும் நல்ல திக்காகவும் வராது. நல்லா பொங்க பொங்க நாங்கள் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா காய்ச்சி எடுக்க வேணும். ஓரளவுக்கு பால் வந்து வத்தி வர வேணும். ஆனால் நாங்கள் பால் காய்ச்சிற அந்த பாத்திரம் வந்து நல்ல பெரிய பாத்திரமாக இருக்க வேணும். இப்போ 3 போத்தல் பால் காய்ச்சிறம் என்றால் ஒரு 5 போத்தல் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரமாக இருந்ததுன்றால் அந்த பால் பொங்கி பொங்கி மேலே வர நாங்கள் கரண்டியால் காய்ச்சி கொண்டு இருந்தோம்னா அது அமர்ந்து அப்படி எங்களுக்கு கீழே போயிடும். எல்லாட்டிக்கெல்லாம் பொங்கி ஊற்றியும் அது வீணாக போயிடும். ஏனெண்டா நான் அது அனுபவப்பட்டிருக்கிறேன். அதால் தான் நீங்கள் பெரிய பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பாலை நல்லா காய்ச்சிட்டேன். இப்போ கொதிக்க கொதிக்க 1 கப் பாலை நான் கப்பில் எடுத்து ஊற்றி போட்டு சீனி போட்டு குடிக்க போகிறேன். உண்மையில் ஊரில் எல்லாம் நாங்கள் தனிப்பால் வந்து அவ்வளவுத்துக்கு குடிப்போம். நாங்கள் நைட்டில் என்றாலும் சரி காலையில் என்றாலும் சரி தனிப்பாலோட அந்த ரோஸ் பானம் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கும் தொட்டு சாப்பிட்டோம்னால் அவ்வளவுத்துக்கு டேஸ்டாக இருக்கும். சொல்லவே தேவையில்லை. இந்த பாலின் ஃப்ளேவர் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்குள்ள தேவையான அளவு சீனியும் போட்டுட்டு நான் குடிக்க போகிறேன். உண்மையில் இப்போ இந்த பால் காய்ச்சினாலே நான் 1 கப் எடுத்து சீனி போட்டு குடிச்சிடும். உண்மையில் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சி வச்ச பாலில் நான் வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ஏனெண்டா இப்போ நிறைய ஆடைகள் இருக்குது. இப்போ இங்கத்தே பால் காய்ச்சிட்டோம்னால் எங்களுக்கு ஆடை அவ்வளவா வராது. ஆனால் நான் வந்து இந்த ஃப்ரெஷ் பாலண்டோடைய நிறைய ஆடைகள் வரும். அதுக்காக ஒரு வடியை வச்சு வடித்து தான் இந்த பாலை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூழாக்க போகிறேன். ஏனெண்டா சர்பத்து கரைக்கிறதுக்கு வெயில் என்றால் அவ்வளவு வெயில் கொளுத்துது இன்றைக்கு. அப்போ சர்பத் காய்ச்சலாம்னு சொல்லி போட்டு நான் இந்த பாலை வந்து வடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா நான் ஊற்றுறதுக்காக ஒரு மண் சட்டி ஒன்று எடுத்திருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 6 மாதத்துக்கு முதலே இது லட்சப்பல்ல வாங்கி கொண்டு வந்த மண் சட்டி என்று நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஒரு இளம் சூடான பாலாங்களுக்கு இருக்க வேணும். அதை இந்த சட்டிக்குள்ளே ஊற்றிட்டு
இதுக்கு நாங்கள் உர தயிர் எங்களுக்கு வேணும். அந்த உர தயிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்கக்கூடிய நல்ல திக்கான ஜோக்கெட் வாங்கி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நான் பார்த்தீங்களென்றால் முன்னுக்கு எனக்கு துருக்கி கடை இருக்குது. அங்கே எங்களுடைய ஊர் தயிர் மாதிரி எனக்கு நல்ல திக்கான தயிர் எனக்கு கிடைக்கும். இப்போ அந்த தயிரைத்தான் நான் எடுத்து இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நல்ல வடிவாக இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் மூடி வச்சிட்டோம்னால் எங்களுக்கு இந்த தயிர் ஒரு 8ல் இருந்து ஒரு 10 ஹவருக்குள்ள எங்களுக்கு நல்ல திக்காக வந்துடும். இப்போ இந்த மண் சட்டிக்குள்ளே பாலையும் ஊற்றி உர தயிரையும் போட்டுட்டேன். இப்போ இதை நான் ஒரு இதால் மூடி விட போகிறேன். இது நாளைக்கு செட் ஆகின பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கு வெதரும் பார்த்தீங்களென்றால் வெயில் அவ்வளவுத்துக்கு கொளுத்தி அடித்து கொண்டிருக்குது. ஏதாவது நல்ல கூலாக குடிக்கணும் மாதிரி தான் இருக்குது. அதுக்காக நான் சர்பத்தை ஸ்பெஷலாக கரைக்க போகிறேன். நல்ல ஒரு ஃப்ரெஷ் பாலை காய்ச்சி நான் அதை கூலாகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ பிள்ளைகளும் ஸ்கூலால் வர டைம் ஆகிட்டுது. இப்போ அவியலும் விரும்பி குடிப்பினும். இப்போ அவியலுக்காகவும் தான் நான் இந்த சர்பத்தை கரைச்சி கொள்ள போகிறேன். இந்த பால் நல்லா கூலாகிட்டுது. இல்லாட்டிக்கு நீங்கள் கூழ் பால் இல்லை, உங்கள்கிட்ட நோமல் பால் இருந்தாலும் நீங்கள் ஐஸ் கட்டி கூட போட்டுக்கொள்ளலாம். இந்த சிரப் பார்த்தீங்கன்னா இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ணினது. இது எப்படி சுகர் சிரப் செய்கிறேன்னு சொல்லி நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டுக்கிறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் பால் தான் சுவிஸில் வாங்கி காய்ச்சி சர்பத் கரைக்கணுமெண்டு இல்லை. நோமலாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி பால் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அந்த பால்லையெல்லாம் நீங்கள் சர்பத்தை கரைச்சி கொள்ளலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் விட்டு கொள்ள போகிறோம். அந்த எசன்ஸும் போட்டு கொள்ள போகிறோம். அந்த கசகசா உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் போடலாம். பலூடாவாக குடிக்க போகிறீங்கன்டா நீங்கள் ஐஸ்கிரீமோட நிறைய ஒரு 3 கலர் ஜெல்லியையும் நீங்கள் போட்டுட்டீங்களென்றால் அது நல்ல ஒரு பலூடாவாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை கூட குடிச்சுக்கொள்ளலாம். இது வெனானா எசன்ஸ். நிறைய பேர் சொல்கிறீங்க பைனாப்பிள் எசன்ஸும் சர்பத்துக்கு விட்டு கொள்ளலாம்டா. ஆனால் சர்பத்துக்கு நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் விடுறதை விட பனானா எசன்ஸ் விட்டு பாருங்க. அது டேஸ்ட்டே அவ்வளோ ஒரு தனியாக இருக்கும். இப்போ அந்த பனானா எசன்ஸையும் விட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் டின் மில்க் விடுறேன்டாலும் நீங்கள் விட்டு கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். இது சரியான திக்கான பாலாக இருக்கிறபடியாக நான் அதுக்கு ஐஸ்கிரீமோ அல்லது டின் மில்க்கோ எதுவுமே நான் விட்டு கொள்ளலை. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கசகசா இந்த வெயிலுக்கு நாங்கள் இந்த சப்ஜா சீட்ஸை ஊற விட்டு நாங்கள் ஜூஸ் இல்லாமல் தனியாக நோமலாகவே நாங்கள் அதை சாப்பிட்டு கொள்ளலாம். அதுக்கும் உடம்புக்கு நல்லம். சப்ஜா சீட்ஸும் நல்லது, சியா சீட்ஸும் எங்களுடைய உடம்புக்கு நல்லது, சூட்டை தணிக்கக்கூடியது. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொல்லிக்கணும். ஓகே, அதுக்கெல்லாம் டீட்டெயில்டாக நான் அந்த பக்கம் வரையில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய டேஸ்டியான நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஃப்ரெஷ் பாலில் தயாரான சர்பத் பாருங்கோ எவ்வளவு சூப்பராக இருக்குதுண்டு. கலர்ஃபுல்லாக ரெடியாகி இருக்குது. இப்போ முதல்ல புள்ளியல் வரக்கிடையில் ஒரு கப் சர்பத்தை நான் குடிக்க போகிறேன். எனக்கு 2 நாளாக சின்னாக்கள் நின்றவியல் அவையல் போயிட்டினும். அதால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏனெண்டா சின்னாக்கள் நின்று எப்பயுமே கலகலண்டு அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த நாளே எப்படி போகுதுண்டு எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு பொழுதுபோக்காக இருக்குது. இப்போ அவியல் போன பிறகு இந்த வீடு சரியான அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைகளும் இல்லை, எப்பயும் சின்னாக்கள் எனக்கு நின்றுட்டு போயிட்டுனும் என்றால் ஒரு 3-4 நாளைக்கு ஒரே அவையலின் நினைப்பாக இருக்கும். அவையல் என்ன கூப்பிட்ற மாதிரி, அங்கே இருந்து இங்கே இருந்து விளையாடுற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கள். கிச்சனுக்குள்ளே கூட நான் சமைக்கிற அடுப்புக்கு பக்கத்தில் அங்கால இருக்கிறார். அவர் 1.5 வயசில் இருந்து அவர் கிச்சனுக்கு வீட்டை இப்போ எல்லாம் பாரேரோ நான் சமைக்கிற நேரத்தில் அவர் கிச்சனுக்குள்ளே இருந்துருவார். இப்போ பார்த்தீங்களன்னா சின்னவரும் சேர்ந்து இப்போ பெரியவர் அந்த பக்கம் இருக்கிறாருண்டா சின்னவர் இந்த பக்கம் இருப்பார். பெரியவர் என்ன கூப்பிட்டு அத்தை அத்தையண்டு கதை சொல்ல, சின்னவரும் என்ன அத்தை அத்தையண்டு கூப்பிட்டு கதை சொல்லி கொண்டு இருப்பார். சில பேர் என்னட்ட எழுதி கேட்குறீங்க, என்ன நீங்கள் உங்களோட தம்பின்ற பிள்ளைகளை தான் காட்டுறீங்க, உங்களோட பிள்ளைகளை காட்டுறீங்க இல்லையாண்டு. ஏனெண்டா என்னோட தம்பியாக்கள் வீட்டுக்கு வந்தால் என்னுடைய பிள்ளைகள் அவங்களோட சேர்ந்து அவங்கள விட்டு எழும்பவே மாட்டுது. அதே மாதிரி தம்பின்ற பிள்ளைகள் என்ன விட்ட வந்தால் என்ன விட்டுட்டு போகவே மாட்டினோம். அப்போ அதால் அவியல் என்னோட தான் கிச்சனுக்கு ஏண்டாலும் சரி, கோளுக்கு ஏண்டாலும் சரி, எல்லா இடமும் என்னோடையே அவிய சேர்ந்துருக்கிறபடியால் அப்போ நான் என்னுடைய வீடியோவில் அவியலை கூட நான் கவர் பண்ணுறது. இன்றைக்கு எங்களுடைய லஞ்ச் பொன்னி அரிசி சோறு, முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா சின்ன வெங்காயம் வெந்தயம் உள்ளி எல்லாம் நிறைய போட்டு குழம்பு அவ்வளவு வாசமாக இருக்குது.
கோழிக்கால் ஏப்ரேயரில் வச்சு எடுத்திருக்கிறேன். இதுதான் எங்களுடைய லஞ்ச். ஓகே, லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கடையில் வந்து இந்த பனங்களி வந்து போத்தலோடையே ரெடிமேட்டாக வாங்கி கொண்டு வந்தேன். இப்போ பனங்காய் பணியாரம் சுடலாம் என்று போட்டுத்தான். இப்போ அதுக்கு முதல்ல இந்த பனங்காய் களியில் ஒரு மாதிரியான காரல் தன்மை இருக்குது. இப்போ அது போகிறதுக்காக நான் இது போல் ஒரு பாத்திரத்தில் விட்டு இதை நான் காய்ச்சி எடுக்க போகிறேன். எப்பயுமே நாங்கள் காய்ச்சித்தான் ஊர்லெல்லாம் அந்த ஃப்ரெஷ் பனங்காய் எடுத்து அம்மாக்கள் நல்ல வடிவாக தண்ணியிலெல்லாம் கழுவி போட்டு பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த களியெல்லாம் நல்லா பிணைஞ்சு நல்லா திக்கான களி எடுத்து காய்ச்சி எங்களுக்கு செய்து தருவினும். உண்மையில் பனங்காய் வீட்டை இருந்தாலே இன்றைக்கு பனங்காய் களி எல்லாட்டிக்கு பனங்காய் புட்டு எல்லாட்டிக்கு பனங்காய் பணியாரம்ண்டு எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏனென்றால் நாங்கள் கேட்டு திறக்கும் போதே வீட்டை பனங்காய் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுத்துக்கு அந்த பனங்காய் வந்து மணமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு போட்டு இந்த பனங்காய் களியை நான் காய்ச்சி எடுக்க போகிறேன். ஒரு 5 இல்லாட்டிக்கு 7 நிமிஷம் நாங்கள் இதை காய்ச்சினோம்ண்டாலே ஓகேயாக இருக்கும். இந்த காரல் தன்மையை போக்குறதுக்கு பார்த்திங்களென்றால் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து போட்டு நாங்கள் இதை காய்ச்சி எடுத்துட்டோம்ண்டால் எங்களுக்கு இது ஓகேயாக இருக்கும். நல்லா வரட்டி பொங்க காய்ச்சோணுமெண்டில் ஆல்ரெடி இந்த களி வந்து நல்லா திக்காகத்தான் எங்களுக்கு இருக்குது. அதால் நாங்கள் ஒரு 7 நிமிஷம் அளவு இதை காய்ச்சி போட்டு எடுப்போம். கட்டாயம் உப்பு போட மறந்துடாதேங்கோ. களி வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மீடியம் ஹீட்டில் அடுப்பை வச்சு நீங்கள் இதை காய்ச்சி கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்ல வடிவாக ஒரு 7 நிமிஷம் காய்ச்சி எடுத்துட்டேன். இதை இப்படியே நான் ஆற விட போகிறேன். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்குள்ள அவிச்சமாக 150 கிராம் போட்டுக்கொள்கிறேன். இதோட நான் பச்சைமாக 150 கிராம் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பையும் 2 சரக்கரைவாசி போடுங்க, அப்போ நல்லா சாஃப்டாக வரும். இதோடையே 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே 150 கிராம் சுகரும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த காய்ச்சி ஆற விட்ட பனங்களியில் தேவையான அளவு விட்டு கொள்ளுங்கோ. ஏனென்றால் சில மாவுக்கு களி வந்து கூடி குறையும். அதால் நான் வந்து அளவு சொல்லலை. ஒரு அளவுக்கு நாங்கள் கைகளால் எடுத்து எண்ணெயில் போடக்கூடிய பதம் எவ்வளவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாவை குழச்செடுக்கிறதுக்காக பனங்களியை சேர்த்து கொள்ளுங்கோ. நான் இந்த மரக்கரண்டி வச்சு தான் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஏனெண்டா கைகளால் குழச்சமெண்டா அந்த மாவெல்லாம் எங்களுக்கு கைகளில் ஒட்டிடும். இந்த மரக்கரண்டியால் குழச்சிட்டமெண்டாலே நாங்கள் இதை ஈஸியாக நல்ல வடிவாக குழச்சி எடுத்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, இது போல் குழச்சி வச்சுட்டு ஒரு மூடியால் மூடி 1 ஹவர் கட்டாயம் வச்சுக்கொள்ளுங்க. இங்கால பார்த்தீங்கன்னா நான் 5 தேங்காய் லிடலில் வேண்டி கொண்டு வந்தேன். அந்த தேங்காயத்தான் நான் இதில் உடைச்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக ரவுண்டாக உடைஞ்சிருக்குன்னு சொல்லி இப்போ நான் இதை துருவி எடுக்க போகிறேன். நான் எப்பயுமே தேங்காய் வேண்டும் போது 4, 5, 3 தேங்காய்ண்டு காண்ற நேரமெல்லாம் வேண்டி கொண்டு வருவேன். வேண்டி கொண்டு வந்து அதை துருவி நான் ஃப்ரீசரில் போட்டுடுவேன். அதுக்கு பிறகு எடுத்து புட்டு கண்டாலும் சரி, அல்லது எங்களுக்கு வேறு தேவைகளுக்கோ சம்பலுக்கோ வரைக்கோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போடைக்க நாங்கள் செய்ய போகிற அந்த சாப்பாடுகளும் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். என்ன நிறைய தேங்காய்ண்டா கொஞ்சம் தோல் முட்டு விட்டு போடும். என்ன செய்கிறது, ஒண்டொண்டா திருவாமண்டு போட்டு பொறுமையாக திருவுறதான். ஏனெண்டா எப்பயுமே பார்த்தீங்கண்டா தேங்காய் இல்லாமல் என்னுடைய சமையலே இருக்காது. நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்கள், அக்கா நீங்கள் எல்லாத்துக்குமே தேங்காய் பால் விடுறீங்கள், உங்களோட கறிகளை பார்க்கும்போது ஸ்ரீலங்கா ஞாபகம் வருகுதுண்டு. இங்கே பாருங்க, நான் தேங்காய் எல்லாமே திருவி அந்த வெள்ளை பூவை மட்டும் 4 பேக்கில் கட்டி நான் ஃப்ரீசரில் போட்டு வைக்க போகிறேன். ஓகே, எங்கால பாருங்க எங்களுடைய அந்த பனங்காய் பணியாரத்தின் மாவு வந்து ரெடி ஆகிட்டது. இப்போ இன்னொரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கைகளை வந்து தண்ணியில் கழுவி நான் இந்த ஒவ்வொரு உருண்டைகளாக போடுறேன். ஏனென்றால் அப்போ தான் எங்களுக்கு அந்த கையில் வந்து ஒட்டாமல் எங்களுக்கு இந்த பனங்காய் பணியாரத்தை நாங்கள் சுட்டெடுக்க முடியும். தப்பெல்லாம் எண்ணெய் விடாமல் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெயை விட்டுட்ட வேண்டால் கூடுதலாக எங்களுக்கு போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்காக ஆகலும் கூட போடக்கூட எல்லாமே குமஞ்சு ஒட்டுப்பட்டுதாண்டா பிறகு பிரித்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும்.
எவ்வளவுத்துக்கு உங்களால் ஒட்டாமல் போட முடியுமோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் போட்டு கொள்ளலாம். இப்போ இது எங்களுக்கு பொரிஞ்சிட்டு தண்டா தானாகவே மேலே எழும்பி வரும். சில வேளையில் அது எங்களுக்கு மேலே எழும்பி மற்ற பக்கமும் பிரண்டு கூட சிலது எங்களுக்கு பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்க எல்லாமே மேலே எழும்பி வந்துட்டுது. இது எங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக வந்த உடனேயும் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் உள்ளுக்கு எல்லாம் வேகும். இப்போ பாருங்கள் எங்களுடைய பனங்காய் பணியாரம் முதலாவது பேட்ச் எல்லாம் பொரித்து எடுத்துருக்கிறேன். நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல கலராக இருக்குது. அதை விட அந்த ஃப்ளேவர் அவ்வளவு சூப்பராக இருக்குது. உண்மையில் ஒரு டீயோட குடித்தால் அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதே போல் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்து கொள்ளுவோம். ஓகே, இப்போ பாருங்க ஈவினிங் டீ டைமுக்கு நல்ல ஒரு டீயும் இந்த பனங்காய் பணியாரம் தான் சாப்பிட போகிறோம். அந்த பனங்காய் பணியாரத்தின் கலரும் அதை விட அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இங்கால பார்த்தீங்களென்றால் எங்களுடைய தயிர் இவ்வளவுத்துக்கு செட் ஆகியிருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் மண் சட்டி தயிரண்டா சொல்ல தேவையே இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மண் சட்டி தயிர் நான் கொழும்பில் இதே போல் தான் வாங்குவோம். ஆனால் நான் போட்ட தயிரும் உண்மையில் நல்ல திக்காக வந்திருக்குது. இப்போ ஒரு ஸ்பூனால் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஏனெண்டா இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கண்டா உங்களுக்கு விளங்கும். இப்போ பாருங்க நான் இந்த கரண்டியால் அள்ளி காட்டுறேன். இவ்வளவுத்துக்கு இந்த தயிர் எங்களுக்கு நல்ல திக்காக வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தயிர் எடுத்து சீனி போட்டு சாப்பிட போகிறேன். ஊரில் எல்லாம் நாங்கள் இந்த புட்டு சோறெல்லாம் இந்த தயிரும் போட்டு சீனியும் போட்டு சாப்பிடுவோம். உண்மையில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதை விட இந்த மேலையெல்லாம் நல்ல ஆடைகள் எல்லாம் படிஞ்சிருக்கேக்கில் அந்த நெய்யின் வாசமும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதுக்குள்ள கொஞ்சமாக சீனி போட்டுட்டு இந்த தயிரையும் நான் சாப்பிட்டு கொள்ள போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.